உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணே என்னாச்சு? புகழ் என்னப்பா என்னாச்சு? ஈஸ்வர் என்னடா? இங்க எல்லா இடத்துலயும் தேட்டப்பா, புகழ் இல்லப்பா. இல்லையா? இல்லையா நீ? எங்க போனா? நானும் தேடி பார்த்துட்டுப்பா, எங்கேயுமே காணோம். காணோமா? அக்கா பாத்தீங்களா? இல்ல இந்தோ. அவனோட நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணி பாருங்களேன்டா. புகழ் கொஞ்சம் கால் பண்ணுங்களேன். டேய் புகழ் புகழ் மாமா, புகழ் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா. இல்ல ரவி, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். இல்ல நீ முதல்ல அவனுக்கு ஃபோன் போடு. ஃபோன் நீ பண்ணி டென்ஷன் ஆகாம ஃபோன் பண்ணி பாரு. பதட்டப்படாத, பொறுமையா பேசு. என்ன இருக்க மாட்டேங்கிறாரு? எடுத்தானா இல்லையா? அத்தை, போன் ரிங் ஆகி போய் கட் ஆகுது, அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. இங்க போனா சரஸ்வதி வேலையா இருப்பாம்மா. எதுக்கு நீ ட்ரை பண்ணு. சீக்கிரமா. பொறுமையா இரு அருவி, பொறுமையா ட்ரை பண்ணு. என்ன விழுந்து கிடக்குறாப்புல, போன் வேற அடிச்சுக்கிட்டு கிடக்கு, என்னன்னு தெரியலையே. அட்டன் பண்ணுவோமா வேணாமா? என்னாச்சு இந்த ஆளுக்கு? போன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு, மயக்க வேறப்பட்டு கிடக்குறாரு. சார் சார், ஐயோ எந்திரிக்க மாட்டேங்கிறாரே. இப்ப என்ன பண்றது? என்னம்மா? எடுக்க மாட்டேங்கிறாரு. திரும்ப ட்ரை பண்ணு, பொறுமையா ட்ரை பண்ணு. கோயில்ல ஒரு ஆளை கூட காணோம். சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ புகழ், எங்க இருக்கீங்க நீங்க? எத்தனை வாட்டி உங்களுக்கு கால் பண்றது? உங்களை காணோம், நீங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். யாருமா பேசுறது? நீங்க யாரு பேசுறது? இது என் ஹஸ்பண்டோட போன் ஆச்சு. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அவன் பேசலன்னா அப்ப யார் போன் எடுத்தது? அவர் உங்க ஹஸ்பண்டா? இங்க மயங்கி கிடக்குறாருமா. என்ன சொல்றீங்க நீங்க? மயங்கி கிடக்குறாரா? எங்க இருக்காரு? ஆ, மயங்கி கிடக்குறானா? என்னடா? என்ன? மூணாவது குறுக்கு தெருல ஒரு அம்மன் கோயில் இருக்குல்லம்மா, அங்கதாம்மா மயங்கி கிடக்குறாரு. சீக்கிரம் உடனே வாங்கம்மா. இதோ இப்ப உடனே வந்துடுறோம். ஆமா, வேற இருக்கு. ஹர்வி, என்னாச்சு? அத்தை, புகழ் ஏதோ அம்மன் கோயில்ல மயங்கி கிடக்குறாராம். நான் புகழ உடனே பார்க்கணும் தான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு பதட்டப்படாதம்மா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ பயப்படாத. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நாங்க போய் புகழ கூட்டிட்டு வந்துறோம். நானும் வரமா? டேய், நீ லட்சுமி கூட்டிட்டு மேல போ, நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. அப்பா இல்லப்பா, நாங்களும் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கப்பா, நீ இரு. போ. நீங்க தான் போய் பாத்துக்கணும். நீ போமா, கெஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, நீ போ. நாங்க பாத்துக்கிறோம். நீ போ, நீ போ. போங்க. சரி போங்கம்மா. அம்மா, என்னன்னு பாத்து நான் ஃபோன் பண்றேன். மாப்பிள வந்துருவாரு. நாங்க போய் தேடி பாக்குறோமா, வந்துருவாரு. இங்க இருங்கப்பா, நாங்க சம்மதி, நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்கிறோம். நாங்க கால் பண்றோம் சம்மதி, நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்க போங்க, போய் கெஸ்ட் எல்லாம் கவனிங்க. போங்க சரி, போ. போங்கம்மா. போங்க. சரி, வாங்க போலாம். போலாமா? வாங்க. அதோ அங்கதான். ஆமா, தள்ளுமா தள்ளுமா. புகழ், புகழ், எந்திரிங்க புகழ். டேய் புகழ், புகழ், டேய் புகழ், எந்திரிச்சு உட்காருப்பா. என்னாச்சு? டேய் புகழ், என்ன பண்ணுது? அம்மா கொஞ்சம் தள்ளி வாங்க. புகழ், புகழ், கண்ணு முழிச்சு பாருங்க புகழ், என்ன ஆச்சு? புகழ், பாருங்க புகழ், டேய் ப்ளீஸ். புகழ், டேய் புகழ், பாருப்பா. கண்ணை திறந்து பாருங்க புகழ். புகழ், புகழ், கண்ணை திறந்து பாரு. பாருங்க புகழ், 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 டேய் புகழ், இந்தாங்கம்மா. புகழ், ரொம்ப இங்க பாரு, இங்க பாரு. புகழ், 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 இங்க பாரு. இங்க பாரு. புகழ், என்ன ஆச்சு உங்களுக்கு? புகழ், டேய் என்னப்பா? புகழ், என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு உங்களுக்கு?
என்னாச்சு புகழ்? நம்ம வேண்டி கட்டின தொட்டில் எல்லாம் பிடுங்கி போட வந்தீங்களா? புகழ் அவன் ரொம்ப சோர்வா இருக்காமா. வா போலாம். வாப்பா வா. எந்திரிப்பா. எழுந்து. வா. பாத்து பாத்து சார் இந்தாங்க அவரோட போன். தேங்க்ஸ். பாத்து அம்மா குடி. பாத்து பாத்து. பாத்து பாத்து பா. பாத்து. பாத்து. என்னங்க டாக்டர், புகழ் இன்னும் கண்ணு முழிக்காமலே இருக்கானே, ஏ? நீங்க பயப்படாதீங்கம்மா, அதிர்ச்சினால வந்த மயக்கம் தான். இன்னும் 1 ஹவர்ல கண்ணு முடிச்சிருவாரு. புகழ் ரொம்ப தைரியமானவன் டாக்டர். ஆமா, பிசினஸ்ல லாஸ் வந்தா கூட தைரியமா இருங்கன்னு அவன் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். அவன் இப்படி கிடக்கிறத பார்க்கும்போது மனசு தாங்கல. ஆமா டாக்டர், புகழ் சின்ன வயசுல இருந்து ஒரு தலைவலின்னு கூட எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அவன் எப்பவுமே சுறுசுறுப்பா துருதுருன்னு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை இப்ப இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. புகழ் புகழ் சார், நீங்க யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கொஞ்ச நேரத்துல அவரே கண்ணு முழிச்சிருவாரு. என் பிள்ளை சீக்கிரமே கண்ணு முழிக்கணும். என்ன பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா அது போதும் எனக்கு. உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா உங்க சன்ன ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. பிறக்க போற குழந்தைய நினைச்சு அவர் எவ்வளவு கனவு கண்டிருப்பாரு, கற்பனை பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாம் சட்டுன்னு உடஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவரால் அதை தாங்கிக்க முடியலம்மா. அதனாலதான் பிரஷர் அதிகமாகி மயங்கிருக்காரு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேன். வாங்க டாக்டர். நான் எடுத்துக்கிறேன் டாக்டர், நான் பாத்துக்கிறேன்ப்பா. லக்ஷ்மி, புகழ், என்ன மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நான் சொல்லாம இருந்ததுனால தானே நீங்க குழந்தை மேல நிறைய கனவையும் வளர்த்துட்டீங்க. உங்க கனவு எல்லாத்தையும் கழிச்சு பாவி ஆயிட்டம் புகழ். அருவி, இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்ல. நீ வேணும்னே எதையும் மறைக்கல. அப்புறமா சொல்லிக்கலாமேன்னு தள்ளி போட்டிருக்கேன். ஆனா புகழ்தான் மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை வளர்த்துட்டான். இது தெரிஞ்சதும் உடைஞ்சு போயிட்டா. அவர் மனசுல அப்படி ஒரு ஆசை வளர்ந்ததுக்கு நான் தானே அத்தை காரணமா இருந்தேன்.